முடியாது தலைவா. 10 நாங்க குடுமினிக்கல குடுமினிக்காம பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அண்ணா நகர் தொகுதி அண்ணா நகரின் ஆன்மீகவாதி, மனிதநேயத்தின் மறுபதிப்பு, கொடை வள்ளல், தொகுதி மக்களுக்கு பல்வேறு புயல், வெள்ளம், வறட்சி, கொரோனா போன்ற காலங்களில் பாதிக்கப்பட்டது வந்து ஓடோடி வந்து ஒரு சகோதரனாக இருந்து தனது சொந்த பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாயை செலவழித்து அந்த மக்களுக்கு துணையாக இருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாசத்துக்கு மரியாதைக்குரிய அருமையண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துகிறோம். இது பொங்கல் விழா, நம்ம குடும்ப விழான்னு சொல்லியிருக்கிறதால ஒரு சிலர் தவறாக நினைக்க வேண்டாம். இங்கே விருந்தினர்கள் மட்டும் சிறப்பு அழைப்பாளர்களாக நாங்கள் அமர வச்சுருக்கோம். அதனால் பகுதியில் எல்லாரும் எனக்கும் தெரியும். அதனால் யாரும் கோச்சிக்க வேண்டாம், மன வருத்தப்பட வேண்டாம். ஒருத்தர் கூப்பிடல, ஒருத்தர் மேடையில் ஏற்றலை அப்படின்னா நாகரிகமே தெரியல அப்படின்னு பின்னாடி பேச வேண்டாம். என் சூழ்நிலை இது. நீங்கள் இந்த இடத்துல இருந்து பார்த்தா உங்களுக்கு அந்த கஷ்டம் தான் தெரியும். அதுவே தப்பாக நினைக்காதீங்க. எல்லாருமே என் சகோதரன் தான், எல்லாருமே என் மாமன் மச்சான் தான், எல்லாமே உணர்வு தான். அதனால் இது நம்ம குடும்ப விழான்னு அதுதான் போட்டுங்க. யாரும் தப்பாக நினைக்காதீங்க. நிகழ்ச்சி தொடர்ந்து குழந்தைகளுக்கு பரிசளிப்பு, அதனை
வந்து நம்ம பெண்களுக்கெல்லாம் திட்ட உதவிகள் செய்து ஒரு 2-3 வார்த்தை அண்ணன் பேசணும். ஒரு 10 நிமிஷம் எல்லாம் முடிச்சிடும். போச்சுக்காருங்க, அமைதியா இருங்க. பொங்கல் விழா, பொங்கல் விழா, பொங்கல் விழா. மக்கள் வாழ்வுமை பாதுகாப்பு தமிழில் நிகழ்ச்சிக்கு வருகை தரும் அனைவரையும் வருகிறவர்கள் மகிழ்ச்சியுடன் அழைக்கின்றோம். அண்ணன் திரு எம்.கே. மோகன் அவர்களும் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு எஸ். சௌராஜ் அவர்களும் சாப்பாடு காய்கறி வைப்பான்னு சொல்லிட்டு 3வது வந்து நம்மளுக்கு பிரெட் வந்தது. ஆனால் அந்த மளிகை சாமான் வந்து நல்ல குவாலிட்டியான வந்து அவ்வளோ ரூபா ரொம்ப காசு சொல்லக்கூடாது. அது வந்து கிட்டத்தட்ட 80,000 பீஸு மொத்தல திருப்பி இன்னொரு 10,000 போட்டு 1,00,000 பேருக்கு கொடுத்தேன். மொத்தம் 2,000 வெளியே கேட்டாங்க கொடுத்தேன். அதனால் வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒரு இட்லி குண்டா கொடுக்குறோம். அந்த இட்லி குண்டாலேருந்து 8 இட்லி இருக்கும். எடுத்துட்டா நீங்கள் ரசம் வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், குழம்பு வைக்கலாம், எது வேணால் வைக்கலாம். எண்ணெய் ஊற்றலாம், பூச்சி விடலாம். எல்லாமே இருக்குது. கொடுக்க போகிறோம். அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்கிறது 1ஆம் தேதியிலேருந்து அவங்க வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்த வருஷம் கொடுத்தாச்சு. லேட்டாக ஆகும்போது ஒரு கம்பெனி வந்து பையனுக்கு பிடிக்கல. ஆனால் அந்த பட்டர்ஃப்ளை தான் போராட்டி கொடுத்தோம். பட்டர்ஃப்ளை அதே கொடுக்கணும்னு சொல்லி அதுக்கு லேட்டாக வாங்கினாங்க. அது இன்னொரு வாரத்தில் வந்துடும். மொத்த பேருக்கு வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ரொம்ப வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாடி படிக்க வைக்கிறேன். எங்கிட்ட நஷ்டம் கொடுக்குற ஆஃபீஸில் வறுமைக்கோட்டு இருக்கிறவங்க நான் படிக்க வைக்கிறேன். அவங்க 10 ரூபா 15 ரூபா அப்படி கொடுக்குறேன். அப்பா அம்மா என்னன்னா 25-30 ரூபா கொடுத்துட்றேன். அதில் கொண்டு தண்ணி பிரச்சனை வந்தது. தண்ணி பிரச்சனை வந்து ஒரு 3 லாரி, சின்ன லாரி 3 லாரி வச்சு ராத்திரி கால் விட்டாரு. எம்எம்டிக்கு ஒரு அம்மா 80 வயசு காலை விழா வந்தாங்க. அம்மா காலை விழாதிக்குமாண்ணா என்ன எங்கள் மருமக்கள் வேலைக்கு போகல, பசங்க வேலைக்கு ஸ்கூலுக்கு போகல. நாங்கள் 2 பக்கெட்டு தண்ணி எடுத்து வரத்துக்கு அவ்வளோ நாள் ஆகுதுங்க. நான் சத்தி வச்சுட்டு வந்தேன் அம்மா கிட்ட. நீ மழை பெய்ய மட்டும் நான் விடணும். எனக்கு பார்த்து 2 மாதம் மழை பெய்யல. 2 மாதம் பெரிய செலவாச்சு. லாரி எந்தில்ல, தண்ணி எந்தில்ல, எல்லாம் மாறி வாழ்த்துலேருந்து எடுத்து தண்ணியை ஒரு ரோடு கொடுத்துன்னு சொல்லிட்டு. அதனால் தண்ணி பிரச்சனை வரும்போது தண்ணி பண்ணோம். கொரோனா பீரியடில் பெட்டு கிடைக்கல. அவங்க அவசரப்படுறாங்க. ராத்திரி 1 மணி 2 மணி. என் பையன் நானும் முடிவு பண்ணோம். காந்தி ஹாஸ்பிட்டலில் 100 பெட்டு போட்டோம். கேஎம்சி 100 பெட்டு போட்டோம். போட்டு எல்லாம் வரவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். 1,80,000 பேகு 8 மளிகை சாமான் லாக் பண்ணிடுவோம். தள்ளி வச்சுருவாங்க. அந்த வீட்டில் 4 வீட்டுக்கு தான் வந்துருக்கோம். அந்த வீட்டுக்கெல்லாம் மொத்தமே கொடுத்தோம் ஃபுல்லாக. ஆனால் நான் மேலும் வந்து ஜனங்களுக்கு கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு எதுவும் தேவையில்லை. அப்பா நல்லா சேர்த்துருக்கேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன். யாருக்கிட்ட ஒரு பைசா லஞ்சம் வாங்க மாட்டேன். என் சொந்த செலவு தான் நான் செலவு பண்ணுறேன். யாருக்கிட்ட வாங்க மாட்டேன். எங்கன்னா வாகனத்தில் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன். அதனால் இந்த பிரச்சனைக்கு வந்து மெயினாக வச்சு கூட்டம் உங்களுக்கோசரம் அவர் ரொம்ப பாடுபட்டார். அப்புறம் அந்த கட்சிக்காரங்களாம் ரொம்ப பாடுபட்டு இந்த பட்டா வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ரொம்ப 4-2 நாட்டு பேசி சேகரபாபு போய் பேசி எல்லாம் வந்தான். யாரோ ஒருத்தர் தப்பாக எழுதிட்டு போயிட்டு அதை வச்சு சொல்கிறாங்க. அப்புறம் இவங்க தான் கணக்கெல்லாம் எடுத்திருக்காங்கப்பா. நானும் மாற்றி மீட்டிங் வச்சு பேசி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் எப்படி விட மாட்டோம். அப்படி இல்லைன்னா கார்த்திக் ஆல்ரெடி உதயா கிட்ட டிபிஎஸ்சிஎம் கிட்ட பேசிட்டாரு. இது போல் இருக்குது ஜனங்க அவங்க அன்னால காட்சி அவங்களால இவ்வளோ பணம் கட்ட முடியாது அப்படின்னு பேசி வச்சிருக்காங்களா. நெக்ஸ்ட் வந்து சிஎம் லெவலில் போனதான் நடக்காது. இதெல்லாம் நடக்கிற சான்ஸ் இல்லாது. அது மேக்ஸிமம் விட மாட்டேன். நான் இருக்கிற மட்டும் அது பண்ணி வாங்கி உங்களுக்கு கொடுப்பேன். அது மட்டும் நான் வாங்கி தந்துடுறேன். அதான் நீங்கள் ரொம்ப நேரம் காத்திருந்தீங்க, கஷ்டமாக இருக்குது. அதை வந்து நீங்கள் நான் நிறுத்திடுறேன். நீங்கள் போய் வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடலாம். சில பேர் சமைக்கல நினைக்கிறேன். சமைச்சு சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம். நவீன் கனிஷ்கா அனில்குமார் யஷ்வந்த் ரசி
தலைவன்